வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல உவமை விளக்கும் பொருள் தடையின்றி மிகுதியாய். தேர்ட் ஒன், தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கோர்க்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பண்பு பெயர் இடம் பெற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர், உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர், இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்து, சென்றான் வேர்ச்சொல் தருக. செல். சென்றான் எனும் சொல்லின் வேர்ச்சொல் செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேலே. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நாவு. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நாவு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அறை. அரை பாதி. அரை அறைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் போகி. பொருந்தா வினை மரபை கண்டறிக. ஆன்சர், முறுக்கு உண்டார் என்பது தவறு. முறுக்கு தின். முறுக்கு தின் என்பதே சரி. எதிர்ச்சொல் தருக. மேதை. மேதை என்பதன் எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் மேலான. புல் என்பதன் எதிர்ச்சொல் மேலான. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. புத்துயிரூட்டி. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை. ஆன்சர், இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. எண்ணித்துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். சைவ சமய குரவர்களின் எண்ணிக்கை 4 பேர். சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஆன்சர், அனைத்தும் சரி. பாரதத்தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடிவரையறை 4 அடி முதல் 8 அடி வரை. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக. ஆன்சர், பாசவர் வெற்றிலை விற்போர். பாசவர் எனும் சொல்லின் பொருள் வெற்றிலை விற்போர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. பொருந்தாதது 10 பாட்டு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஆன்சர், அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர்.
ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் இராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம். கவிமணி. மீதூன் விரும்பேல். ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. திருவள்ளுவர். ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன. ஆன்சர்: அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அடுத்து பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு. சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். ஆன்சர்: வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. ஆன்சர்: பிறை. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும். இணை மோனையை கண்டறிக. ஆன்சர்: கடிந்த கடிந்தொரார். மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. அடுத்து எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். சிறுங்கி மருங்கு. ஆன்சர்: சிறுங்கி மருங்கு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஆன்சர்: செய்தித்தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இதற்கான வினா: இயற்சொல் என்பது யாது? இயற்சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கான வினா: என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். அடுத்து பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. தகரவரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர்: டி. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர்: உழவு, ஏர், மண், மாடு. நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடு. நடந்தான். சான்றோர் பாலார் ஆப சாலார் சாலார் பாலார் ஆகுபவே. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர்: மணிப்பூர். மலையூர், காட்டூர், மருதூர், மணிப்பூர். பொருந்தாதது மணிப்பூர். வேர்ல்வின் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஆன்சர்: மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக.
எருது எக்காலமிடும். மரபு பிழையற்ற தொடர் எக்காலமிடும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. ஆன்சர் அகம் ப்ளஸ் கை. அங்கை அகம் ப்ளஸ் கை. வழுவு சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதிசித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். அகநானூறு பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஆன்சர் கூற்றுகள் 1, 2 மற்றும் 4 சரி. கூற்று 3 மட்டும் தவறு. அடுத்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன்வடி வென்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுகளாக இருந்த இடம் கந்தகோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. தினையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை எழுதியவர் கபிலர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என காணப்படுகிறது. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? ஆன்சர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர். ஆன்சர் கூற்றுகள் 1 மற்றும் 2 சரி. சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்து பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயனின் சிறுகதை உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமியின் சிறுகதை ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சு. சமுத்திரத்தின் சிறுகதை காகித உறவு. வண்ணதாசனின் சிறுகதை கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஆன்சர் தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் ரா. ஆ. பத்மநாபன்.
தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் மு. வரதராசனார். தேங்க்யூ.